வணக்கம். பழைய பாடத்திட்டத்தில் உள்ள புத்தகத்திலிருந்து சங்க இலக்கிய பகுதி ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வுக்காக இருக்கட்டும் அல்லது டிஎன்பிஎஸ்சி தேர்வாக இருக்கட்டும், எதற்கு படிப்பதாக இருந்தாலும் சங்க இலக்கிய பகுதி தேர்வில் ஒரு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கிறது. அதிகமான வினாக்களும் அதில் இடம்பெறுகிறது. அதனால் இப்போ அந்த பழைய ஒவ்வொரு செய்தியுமே, ஒவ்வொரு வினாக்களும், ஒவ்வொரு குறிப்புகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் இதிலிருந்து நமக்கு செய்திகள் கிடைக்குமா, இதிலிருந்து இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை என்று எண்ணுவதற்கோ புறந்தள்ளுவதற்கோ எந்த ஒரு செய்தியும் கிடையாது. அதனால் தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு பகுதிகள்லேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு புதிய செய்திகளும், பொதுவான செய்திகள் தவிர்த்து புதிதாக கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியுமே நமக்கு கூடுதல் மதிப்பெண்ணை பெறுவதற்கான வாய்ப்பாக அமையும். அந்த வகையில் நாம் ஏற்கனவே புறநானூறு பகுதி 1, அகநானூறு பகுதி 1 பார்த்திருக்கிறோம். அடுத்து நற்றிணை பகுதி இருக்கிறது. அந்த நற்றிணை பகுதியை இன்றைக்கு நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். நன்மை கூட்டல் திணை, நல் கூட்டல் திணை, நற்றிணை அப்படின்னு 2 வகையாக பிரித்து இங்கே என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக அமைய பெற்றது நற்றிணை. இந்த நூல் சங்ககால புலவர்கள் பலரால் பல்வேறு காலத்தில் பாடப்பட்ட 400 அகவற்பாக்களை கொண்டது. அகவற்பா அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அகவற்பா, சங்க இலக்கியங்கள் அகவற்பாவில் அமைந்தது அப்படிங்கிறது நாம் அறிந்த ஒன்று தான். இருந்தாலும் வினாவாக வரும் பொழுது அந்த இடத்தில் நமக்கு ஐயம் ஏற்படும். அடுத்ததாக நற்றிணையில் உள்ள பாக்கள் 9 அடி சிறுமையும் 9 அடி சிறுமையும் 9 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டதாக இடம்பெற்றிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தமிழக வரலாற்று குறிப்புகள் நிறைய இடம்பெற்றிருக்கிறது. புறப்பொருள் செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது. இதனுடைய கடவுள் வாழ்த்து பாடல் பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடிய பாடலாக அமைந்துள்ளது. இந்நூலை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்ற பாண்டிய மன்னன். வழுதி என்று வந்தாலே நமக்கு பாண்டிய மன்னர்கள் தான் அப்படிங்கிறது தெரிந்த ஒரு செய்தி தான். இருந்தாலும் பன்னாடு தந்த பாண்டியன், பன்னாடு தந்த மாறன் வழுதி எந்த மன்னன், சில வேளைகளில் இந்த மாதிரி இலகுவான கேள்வியை கூட நாம் தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த நற்றிணை பாடலை எழுதிய ஆசிரியர் நக்கண்ணையார் என்கிற பெண்பார் புலவர். இதோடைய திணை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெய்தல் திணை. இந்த நெய்தல் திணை அப்படிங்கிறத இதனுடைய பாடலில் இருந்து அப்படியே தெள்ள தெளிவாக புலப்படும் வகையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது உள்ளுரை அப்படின்னாச்சுனாலே அங்கே கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இது பண்ணி எழுதக்கூடிய ஒன்று. அதனால் இதில் அந்த பாடல் வரிகள் மூலமாகவே இது என்ன திணை அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆசிரியர் பாருங்கள், பெண்பார் புலவர் நக்கண்ணையார். பெருங்கோழி நாய்க்கன் மகள் நக்கண்ணை எனவும் கூறப்படுவார். உறையூர் வீரை வேண்மாள் வெளியன் தித்தன் எனும் சோழ மன்னனின் மகன் போரவை கோப்பெருந் நற்கிள்ளி ஆவான். அவன் தன் தந்தையோடு பகைத்து கொண்டு நாடிழந்து வறுமையில் புல்லரிசி கூழுண்டு வருந்திருந்தான். அந்நிலையிலும் ஆமூர் மல்லன் என்பானை போரில் வெற்றி கொள்கின்றான். அவன் வீரத்தை கண்ட நக்கண்ணையார் அவ்வரசனை தாம் மணந்து கொள்ள விரும்பியதாக அவர் பாடிய பாடல் புறநானூற்றில் 83, 84, 85 ஆகிய 3 பாடல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நற்றிணையில் இடம்பெறக்கூடிய இந்த பாடலை பாடியவரும் நக்கண்ணையார் தான். பாடல் பாருங்க. இரவு புறத்தன்ன பிணர்படு தடவு முதற் சுரவு கோட்டன்ன. இந்த அன்ன அப்படிங்கிற வார்த்தையை வைத்தே இது எனது உவமை அப்படிங்கிறத தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். முள்ளிலை தாளை பெருங்களிற்று மறுப்பின் அன்ன வரும்பு முதிர்வு நன்மா நுழையின் வேறுபட தோன்றி விழவு களம் கமழும் உறவு நீர் சேர்ப்ப.
இனமணி நெடுந்தேர்பாக நியக்க செழிய சேரியாயின் இவளே வருவையாகிய சின்னாள் வாழாதாள் நற்கரிந்தனை சென்மே. பாடல் இதில் இரவு புறத்தன்ன. மீனினுடைய தோற்றம், அந்த புறத்தோற்றம் இராம் மீனினுடைய வெளித்தோற்றம் போல அந்த தாளையினுடைய அடிப்பகுதி முதல் தடவு முதல் அப்படின்னு இருக்கிறதுனால அதனுடைய அடிப்பகுதி இறா மீனினுடைய மேற்பகுதி சுரசரப்பாக இருப்பது போல் இருக்கிறது. சுறா மீனினுடைய கொம்பினை சுறா மீனினுடைய கோட்டு அதன் முகத்தில் இருக்கக்கூடிய கொம்பு அதை போன்ற முல்லை உடையது அந்த தாளை மடல்கள். அதுக்கப்புறம் பெருங்களிற்று மறுப்பின் பெரிய களிரினுடைய தந்தத்தை போன்ற மறுப்பின் அன்ன வரும்பு முதிர்வு அதில் இருக்கக்கூடிய அரும்பு அதை போன்ற அரும்புகள் வருகிறது. அந்த அரும்பு முதிர்ந்து தலையை கவிழ்ந்திருப்பது எவ்வாறு இருக்கிறதாம், நன்மான் உலையின் அதாவது பெண் மான் தலை கவிழ்ந்து நிற்பது போன்ற தோற்றத்தை அதிலிருந்து வேறுபாடு இல்லாத அளவிற்கு ஒற்றுமை உடையதாக தோன்றுகிறது அப்படிங்கிற ஓமைகள் எல்லாம் சொல்லப்பட்டுட்டு அப்படி அந்த தாளை மலருனுடைய வாசம் வீசுவது விழா காலத்தில் அந்த நகர்களிலெல்லாம் எப்படி நறுமணங்கள் வீசிக்கொண்டு இருக்குமோ அதே போல் நறுமணம் வீசக்கூடிய பகுதியாக இருக்கிறது. உறவு நீர் சேர்ப்ப அப்படின்னா கடல் நீர் இருக்கக்கூடிய நெய்தல் நிலம் அந்த பகுதி. இனமணி நெடுந்தேர் தேரில் கட்டப்பட்டு இருக்கும் மணியினுடைய ஓசை எழுப்பி கொண்டு நீ ஒவ்வொரு முறையும் தலைவியை சந்தித்து கொண்டு சென்றிருக்கிறாய். இன்னும் சிறிது காலம் ஆகுமே ஆனால் செலிய சேரியாயின் இவளே வருவையாகிய சின்னால் நீ வருவதற்கு இன்னும் இவளை பெண் கேட்டு திருமணம் முடிப்பதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகுமே ஆனால் வாழாதாள் நன்கருந்தனை இவள் அதற்கு மேலாக வாழ மாட்டாள், அவளுடைய வாழ்வு முடிந்துவிடும். அதனால் சீக்கிரமே என்ன செஞ்சுக்கோ திருமணம் செய்துகொள் என்று தோழி புணர்ந்து நீங்கிய தலைவனை தோழி வரைவு கடாயது. வரைவுனா திருமணம் அப்படிங்கிறது நம்ம அடிப்படையாக தெரிந்த ஒன்று தான். இதை எனது தோழி கூற்றாக அமைந்த பாடல் தான் இது. இதில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் ஒன்றொன்றும் எதற்கு ஓமையாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது வருவையாகிய அடிக்கடி நமக்கு தேர்வுகளில் வரக்கூடிய பகுதி முக்கியமான வரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதை என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். அடிக்கடி கேட்கப்பட்டதுங்கிற அடிப்படையில் இது நக்கண்ணையார் பாடியது நெய்தல் திணையை சார்ந்ததாக என்ன செய்கிறது இருக்கிறது. இது எப்படி அரும்பு முதிர்ந்து மனம் வீசி பரப்பி கொண்டு இருப்போமோ அதே போல் அது ஒரு ஊர் முழுவதும் மனத்தை பரப்பி கொண்டு இருக்கிறோம் மனம் அதே போல் இந்த தலைவியானவள் அரும்பாகி முதிர்வு பெற்று திருமண வயதை எட்டிவிட்டாள். அதனால் வேறு யாரும் திருமணத்திற்கு பெண் கேட்பது அந்த முன்பாக தலைவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த தலைவனுடைய வீட்டில் இந்த பெண் வாழ்வதற்கு தன்னை முழுமையாக தயார்படுத்தி கொண்டாள் அப்படிங்கிற உள்ளுரையை வைத்துக்கொண்டு இந்த பாடல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது பாடப்பட்டிருக்கிறது. உள்ளுரை ஓமைக்கு நமக்கு பாடல் எடுத்துக்காட்டாக கேட்குறதா இருந்தாலும் கேட்கலாம். இதில் வரக்கூடிய இந்த வரிகளை கொடுத்து கேட்கும்போது இந்த அண்ண அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு இது ஓம உருபுகளாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து தொடர்ந்து இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள். நற்றிணையை தொகுப்பித்தவன் யார்? நற்றிணையை தொகுப்பித்தவன் யார்? பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. அடுத்ததாக நற்றிணையின் பாக்களின் அடி வரையறை கேட்கப்பட்டிருக்கிறது. 9 அடி முதல் 12 அடி வரை. இந்த பழைய புத்தகங்களில் இருந்து நிறைய பாடல்கள் இன்னுமே பார்த்திங்கன்னா அப்படின்னா சிறப்பு தமிழ் புத்தகத்தில் அதிகமான நுணுக்கமான வகையில் பாடப்பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளிகளில் இது போன்ற பாடல்களை பார்க்கலாம். நன்றி.